Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IAS Paper. இந்த அனாலிசிஸில் எடிட்டோரியல் பேஜில் அப்பியர் இருக்க இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் யூபிஎஸ்சி ப்ளஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வெரி லிமிட்டட் ஆர்டிகல்ஸாக இருக்குது. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி அனாலிசிஸ். தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் டு பி டிஸ்கஸ் டைட்டில் ஓவர்டியூ ரிவ்யூ. Supreme Court's remarks on citizen cases bode well for its inevitable invalidation. This topic comes under GS2 Polity and Constitution. ஸோ ரீசெண்டாக சிஜிஐ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டென்ஷன் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா செக்ஷன் 124A வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் அதை அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஏன் பர்டிகுலராக இதை அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் போலீஸ் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து இதை ரொம்ப வயலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ரேப்பட் மிஸ்யூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செக்ஷன் 124A என்ன அப்படின்னா சிட்டிசன் கேசஸை பற்றி டீல் பண்ணுறது. இது வந்து எப்போ வந்துருந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் டைமில் ஒரு கொலோனியல் இயரா ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கொலோனியல் ஐபிசி ஆக்டை வந்து நம்ம இப்போயே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் ஆஃப்டர் 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஜி வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கொலோனியல் ரெஜிம் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் டிசெண்டிங் மெசர்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் நிறைய ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டில் டிசைடிங் வாய்ஸஸ் ரைஸ் ஆச்சு, கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி நிறைய கிரிட்டிசிசம் க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதனாலே ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் வந்து பீப்புளுக்கு ஃபார்ம் ஆனதுனால அந்த டிசென்ட் வந்து கர்வ் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் கொண்டு வந்தால் செக்ஷன் 124A சிட்டிசன் சார்ஜஸ் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்காக ரூலிங் கவர்மெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிசென்ட் வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் நிறைய பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம், இப்போ ஏதாவது ஆக்ஸ் அண்ட் பாலிசிஸ் கொண்டு வராங்க, இல்லை ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, அதை கிரிட்டிசிசம் பண்ணுறதா இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ செக்ஷன் 124A. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேபிட் மிஸ்யூஸ் இருக்கிற ஒரு பர்டிகுலர் லாவை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஈவன் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் கேசஸில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவன் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், லாயர்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் அஃபெண்டர்ஸ், இவங்க எல்லாருமே இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் செக்ஷன் 124A அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிசென்டிங் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செக்ஷன் 124A அப்போஸ் பண்ணி வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிட்ட கிடையாது. ஈவன் 1962 சுப்ரீம் கோர்ட் வந்து இதை கான்ஸ்டியூஷன் வேல்யூன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அட் த சேம் டைம் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் அந்த ஆக்டில் யூஸ் பண்ணியிருந்தது, பட் இப்போ ஐபிஎஸ்ல யூஸ் பண்ணியிருந்தா ஸ்கிராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அதோட ஸ்கோப் வந்து லிமிட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணுறதா இருந்தால், டிஸார்டர் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நல்ல முறையாக டிக்ளேர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் மட்டும்தான் அந்த செக்ஷன் 124A வந்து யூஸ் பண்ண முடியும், மற்றபடி வேற இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு லிமிடேஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஈவன் ஆத்தர்ஸ் இந்த ஆர்டிகல் எந்த மாதிரி வாய்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவன் அந்த மாதிரி ஒரு அன்அக்டிவேட்டட் இன்டர்பிரேஷன் கொண்டு வரதுக்கு பதிலாக நம்ம செக்ஷன் 124A அன்கான்ஸ்டியூஷன் நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் கோர்ட் வந்து 1962 கொண்டு வந்த வேர்டிட்டை இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ வந்து நிறைய ஜட்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ ப்ரோக்ரெசிவ் டுவர்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதிகமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாக்டரின்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அது வித் ரெஸ்பெக்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினாக இருக்கட்டும் 1973 வந்தது. இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக வந்து கேஎஸ் புட்டஸ்வாமி ஜட்மெண்ட்டில் வந்து டாக்டரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நிறைய டாக்டரின்ஸ் எவால்வ் ஆயிடுச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்ப ப்ரோக்ரெசிவாக அதிகமாக ஜட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கிறப்போ செக்ஷன் 124 வந்து ஒரு ரெக்ரெசிவ் மெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் கவர்மெண்ட் வந்து 2016 கவர்மெண்ட்டே பார்லிமெண்ட்டில் எந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் அட்மிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆமாம் இது வந்து செடிஷனோட டெஃபினிஷன் வந்து ரொம்ப வைடாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கன்சிடரேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் லா கமிஷன் அவங்களோட கன்சல்டேஷன் பேப்பர் 2008 சேம் வாய்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கைடன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சேஃப் கார்டு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பொட்டன்ஷியலாக இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதை கர்வ் பண்ணணும். மிஸ்யூஸ் பண்ணுறதை கர்வ் பண்ணுறதுக்கு ஒரே வழி அதை வந்து நம்ம ஆல்டுகெதர் ஸ்டக் டவுன் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஆர்டிகல் 19(1) அண்ட் ஆர்டிகல் 19(2) வந்து நம்ம என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிகல். இந்த நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் டைட்டில்ட் as ரைசிங் எகைன். Adherence to COVID-19 appropriate behavior is the only way to reduce impact of the third wave. This topic comes under GS1 social issues. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம லாஸ்ட் வீக்காக COVID-19 கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. குளோபலாக ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பீக் ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அது ரிசைட் ஆகிட்டு இருந்துச்சு, டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ மறுபடியும் குளோபலாகவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஈவன் நம்ம எஸ்டர்டே டிஸ்கஷனில், அதுக்கப்புறம் டே பிஃபோர் எஸ்டர்டே டிஸ்கஷனில் நம்ம பார்த்தோம். ஈவன் US, UK அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸ்லையும் ஆல்ரெடி வேக்சினேட்டட் கண்ட்ரீஸ்லையும் கேசஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா இது இம்பார்ட்டன்ட் டிரைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வேரியண்ட் தான் சொல்கிறாங்க. ஈவன் பிரேசில், இந்தியா, அதுக்கப்புறம் UK, கொலம்பியா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் டெல்டா வேரியண்ட் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஃபாஸ்ட் வீக்கில் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இம்பார்ட்டன்ட் எபி சென்டராக எது மாறிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏசியன் கண்ட்ரிஸ் அண்ட் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ். மோஸ்ட்லி ஏசியாவில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தான் ஒரு நியூ எபி சென்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் கேசஸ் வந்து ரொம்ப விகரஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஏன் வந்து பர்டிகுலராக இந்த இஷ்யூ வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈவன் யூஎஸ்ல பார்க்குறப்போ, யூகேல பார்க்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வேக்சினேட் ஆகிட்டாங்க. வேக்சினேட் ஆகிட்டாலும் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷனாக இருக்கட்டும், டெத் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. பட் அது சேம் நியூ கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஹெல்த் பர்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் WHO சேம் லைக் சுச்சுவேஷனை வந்து அவங்களோட கன்சர்ன் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல பார்த்தீங்க அப்படின்னா 87% ஆஃப் அடல்ட் பாப்புலேஷன் வந்து 1 டோஸ் எடுத்துட்டாங்க. 67% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து 2 டோசஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி ஃபீவர் ஹாஸ்பிட்டலைசேஷன் கொண்டு வந்தாலும் டெத்ஸை வந்து கம்மி பண்ணாலும் ஸ்பைக் கேசஸ் வந்து ஒரு கன்சர்னாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால் அப்படின்னா நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த டெல்டா வேரியன்ட்னால. யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் வேக்சினேஷன் கவரேஜ் கம்மியாக இருந்துச்சு அங்கெல்லாம் கேசஸ் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஈவன் அங்கே இருக்க டேட்டாவை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கோ த்ரூ தட். ஸோ இது எந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸை மறுபடியும் நமக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் ஸ்பீடப் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் டிஸ்கஷன் நம்ம பார்க்குறப்போ லாஸ்ட் வீக்ஸில் இல்லை லாஸ்ட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா 60% டிப் இன் வேக்சினேஷன் கவரேஜ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இந்த கன்சர்ன் சதர் ஸ்டேட்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேக்சினேஷன் ட்ரைவை நம்ம மறுபடியும் பூஸ்டப் பண்ணணும், ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கணும்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பீப்புளுக்கு அவங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். என்ன அப்படின்னா COVID-19 பிஹேவியருக்கு இந்த சச்சஸ் சோசியல் டிஸ்டன்சிங்காக இருக்கட்டும், இல்லை வியரிங் ஆஃப் மாஸ்காக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் அட்ராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம தேர்ட் வேவ் வந்து ஓரளவுக்கு அதோட இம்பாக்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் டிலே பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் நம்ம தேர்ட் வேவை ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்டை ரெடியூஸ் பண்ணால் அது வர்றதுக்கு தேர்ட் வேவோட டைம் பீரியடை வந்து டிலே பண்ண முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. The next article to be discussed titled India needs a renewed healthcare system. The new health minister needs to focus on the core lessons from pandemic and rebuild trust in the public health. This topic comes under GS1 social issues and GS2 governance. ஸோ ரீசெண்டாக கேபினெட் வந்து ரீஷஃப்லிங் நடந்துச்சு. ரீஷஃப்லிங் நடந்ததுக்கப்புறம் நியூ ஹெல்த் மினிஸ்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூ ஹெல்த் மினிஸ்டருக்கு எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனல் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு ஃபங்க்ஷனல் ஹெல்த் சிஸ்டம் இல்லை அப்படின்னா கொஸ்டின் ஆஃப் த லைஃப் அண்ட் டெத் வந்து எப்போதுமே ஒரு கொஸ்டினபிளாக தான் இருக்கும். அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுக்கு 2 ஸ்டேட்ஸ் வந்து ஆத்தர் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து மகாராஷ்டிரா அண்ட் கேரளா. ஆத்தர் எந்த மாதிரி டேர்ம்ஸில் அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, 2 ஸ்டேட்டும் எக்கனாமிக்கலாக வெல் டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்காங்க. பட் இப்போ அந்த 2 பர்டிகுலர் ஒரு ஸ்டேட்டில் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வந்து பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளியர் கட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகாததுனால எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்ட் ரைஸில் இந்த 2 ஸ்டேட்ஸ்லேருந்து அதிகமான கேசஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பெர் கேபிட்டா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்குறப்போ 2 ஸ்டேட்டுமே வெல் டெவலப்டு. ஆனால் நம்ம இந்த ஃபேட்டாலிட்டி ரேட்ஸ் கேஸோட COVID-19 ஃபேட்டாலிட்டி ரேட்ஸ்னு வர்றப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா 0.48% மட்டும்தான் இருக்குது. பட் மகாராஷ்டிரா பார்க்குறப்போ 2.04% இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா வந்து 4 times ஹையர் தான் த ஃபேட்டாலிட்டி ரேட் ஆஃப் கேரளா. இது வந்து ஏன் அப்படின்னா கேரளாவில் வந்து ஒரு எஃபெக்டிவ் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவாக அதை யூட்டிலைஸும் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா பெர் கேபிட்டா லெவலில் பார்க்கும்போது கேரளாவில் 2.5 times மோர் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிரேட்டராக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நிறைய ஃபண்டிங் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. பட் இது எல்லாமே மகாராஷ்டிராவில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு டிஃபரன்சஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ ஒரு வீக் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்னால எப்படி வந்து ஒரு கிரிட்டிக்கல் டெஃபிஷியன்சி வந்து பில்ட் பண்ண முடியுறதுக்கு மகாராஷ்டிரா ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டமை நம்ம எப்போதுமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் லைஃப்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் COVID-19 செகண்ட் வேவ் வந்தப்போ எந்த அளவுக்கு பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபிஷியன்ஸாக இருந்துச்சு, அதனால தான் அவாய்டபிள் லாஸ் ஆஃப் லைஃபை வந்து நம்ம தடுத்துருக்கலாம். பட் தடுக்க முடியலை. இதெல்லாம் எதனால் அப்படின்னா இந்த என்எஃபெக்டிவாக இருந்ததுனால தான். அதுதான் நம்மளோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பப்ளிக் ஹெல்த்தில் வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுக்கு ஆத்தர் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு நேஷனல் ஹெல்த் மிஷன். நேஷனல் ஹெல்த் மிஷனில் இப்போ 2017-18 பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஃபண்டிங் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்கு. ஈவன் அதோட இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஏரியாவில் ரொம்ப டெஃபிஷியன்சிஸ் இருக்குது. அதனால தான் இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் வந்து ரொம்ப இன்னடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஈவன் பர்டிகுலர் ஆத்தர் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நேஷனல் ஹெல்த் மிஷன் வர்றப்போ அதை வந்து 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அர்பன் ஏரியா நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஸோ நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் வரப்போ அதோட ஃபண்டிங் வந்து இப்போ ரீசெண்ட் நியூஸில் ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 crores தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 crores டோட்டல் இந்தியாஸ் அர்பன் பாப்புலேஷன் வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் ரீச்சிங் நேஷனல் ஹெல்த் பாலிசி டார்கெட்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1.6 lakh crore தேவைப்படுது. ஏன்னா அர்பன் ஏரியாவில் இருக்கிற பாப்புலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹெல்த் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா 1.6 lakh crore தேவைப்படுது அண்டர் நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் சொல்லியிருந்தாங்க. பட் இது எதையுமே கவர்மெண்ட் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியல. கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணணும். அந்த நியூ ஹெல்த் மினிஸ்டருக்கு வந்து இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுதுன்னு பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டர் ரெகுலேஷன் எப்படி இருக்கிறதுன்னு பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் COVID-19 செகண்ட் வேவ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரைவேட் செக்டர் வந்து ரொம்ப அன்ரெகுலேட்டடாக இருந்தாங்க. ஈவன் அது வந்து ரெம்டெசிவிர் வேக்சினேஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேனிக் கிரியேட் பண்ணாங்க. ஆக்சிஜன் ஷார்ட் சப்ளை இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம மியூக்கோமைகோசிஸ் அவுட் பிரேக் அப்பையும் நிறைய இந்த மாதிரி டிவாஸ்டேட்டிங் எஃபெக்ட் இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா பிரைவேட் செக்டர் வந்து அன்ரெகுலேட்டடாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வி ஷுட் ரெகுலேட் பிரைவேட் செக்டர். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனும் ஹெல்த்தில் இருக்கக்கூடாது. பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரைவேட் செக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் டூரிங் செகண்ட் வேவ்ல பார்த்தீங்க அப்படின்னா பர் வீக் 3 lakh வரைக்கும் அவங்க எக்ஸார்பிரண்ட் ப்ரைஸஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருந்தாலும் கவர்மெண்ட்டு இதை வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆத்தர் எந்த மாதிரியான வியூ பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டை வந்து கண்டிப்பாக ஒரு நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். இது ஏன் இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாமல் இருக்குது, நிறைய கைடன்ஸ் ஃபார்ம் வந்து டிலேஸ் இருக்குது. அந்த டிலேஸை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ ஈவன் நெக்ஸ்ட் நித்தி ஆயோக் வந்து எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிரைவேட் செக்டர் நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இன்அடிக்வேட்டாக இருக்குது. அதனால தான் நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. அப்படி இருக்கிறப்போ நித்தி ஆயோக் எந்த மாதிரியான ஒரு அசர்ட்டிவ் ரோல் நிறைய டெவலப்மெண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கணும். பட் இதை வந்து எப்படி அவங்க நெகட்டிவ் சைட்லேயே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. ஈவன் ரீசெண்ட் டைம்ஸில் நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இந்தியாஸ் ஹெல்த் கேர் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன மாதிரியான ஒரு வியூபாயிண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவோட ஹெல்த் செக்டரில் Tier 2 Tier 3 சிட்டில் நிறைய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை வந்து பிரைவேட் செக்டர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் ஆத்தர் இதையும் ரெஃபீட் பண்ணுறாங்க. அது ஏன்னா த்ரூ தி வயபிலிட்டி கேப் ஃபண்ட் ஸ்கீமில் தான் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் வரப்போகுது. ஈவன் ஆல்ரெடி பிரைவேட் செக்டர் அன்ரெகுலேட்டடாக இருக்கிறதுனால எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இல்லை அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபர்தர் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். நித்தி ஆயோக் இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோவில் ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வித் ரெஸ்பெக்ட் டு நியூ ஹெல்த் மினிஸ்டர் வந்து பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும். அதுக்கு நிறைய ஃபண்டிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிரைவேட் செக்டரை ரெகுலேட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆல் பீப்புளுக்கு வந்து ஹெல்த் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ண முடியும். ஒரு ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனை ஹெல்த்தி ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் கொண்டு வந்து சோசியோ எக்கனாமிக் பெனிஃபிட்டை ரீட் பண்ண முடியும் அப்படின்னு ஆத்தர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. Moving on to next article, the next article's title is an irrational draft population control bill that must go. The Uttar Pradesh government should understand that evidence backs the principle of informed free choice. This topic comes under GS1 social issues. So நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஈவன் எஸ்டர்டேஸ் டிஸ்கஷன் டே பிஃபோர் எஸ்டர்டேஸ் டிஸ்கஷனில் வித் ரெஸ்பெக்ட் டு டிராஃப்ட் உத்தர பிரதேஷ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் வெல்ஃபேர் பில் 2020 பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்களும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், ஒன் சைல்டு பாலிசி யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் இப்போ மோர் தென் 2 சைல்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ் கொடுக்க போகிறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஜாபாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், அது அதர் கவர்மெண்ட் பெர்க்ஸ் அண்ட் சப்சிடிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே. பட் ஆத்தர் இங்கே மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கிளைமை ரெஃபெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு இல் கன்சிடர்டு பாலிசியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யாரை சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கைரோ கன்சஸ் அந்த ப்ரோக்ராம் ஆக்ஷன் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்தியா வந்து அதில் சிக்னேட்டரியாக இருக்காங்க. அது வந்து ஸ்ட்ராங்லி அப்போஸ் த கொயர்சிவ் அண்ட் இன்சென்டிவ் மெத்தட்ஸ். இந்த மாதிரி ஒரு கொயர்சிவ் மெத்தட் இருக்கிறதோ இன்சென்டிவ் மெத்தட்ஸ் இருக்கிறது வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரின்சிபலாக இன்ஃபார்ம்டு ஃப்ரீ சாய்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் கைரோ கன்சஸ்லும் பேசியிருக்காங்க. Even if you look at the National Population Policy 2000, same like proposal தான் எடுத்துக்கிறாங்க with respect to Cairo consensus. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா unequally supports target free approach. அதாவது எந்த ஒரு விஷயமே இந்த மாதிரி இன்சென்டிவ் ஸ்பேஸில் இருக்கக்கூடாது, டார்கெட் ஃப்ரீ அப்ரோச்சாக தான் இருக்கணும். அதுவும் எஜுகேஷன் ஹெல்த்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் பீப்புள் ஆட்டோமேட்டிக்கலாக எம்பவர் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸாக ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த உத்தரப்பிரதேஷ் கொண்டு வந்திருக்க டிராஃப்ட் பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவன் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 நெகேட் பண்ணுது, அதுக்கப்புறம் கெய்ரோ கன்சென்ஸை நெகேட் பண்ணுது அப்படின்னு ஆத்தர்ஸ் வந்து இங்கே ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சைட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4 ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி உத்தரப்பிரதேஷில் வந்து
இப்போ டோட்டல் ஃபர்டிலிட்டி வந்து 2.7% இருக்குது. இதை வந்து 2006 வந்து 3.10%, 3.8% இருந்துச்சு. இப்போ 2.7% இருக்குது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஏன் நடந்திருக்கு அப்படின்னா, எவிடன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் அண்ட் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், அதுக்கப்புறம் மால்நியூட்ரிஷன், இந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததுனால தான் இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் உத்தரப்பிரதேசத்தில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுவே ஒரு எவிடன்ஸாக தான் இருக்குது. ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொண்டு வந்து, சோசியோ எக்கனாமிக் மெஷர்ஸ் கொண்டு வந்தால் எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் ரோல் ப்ளே பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு சைல்டு செக்ஸ், அதர் பெட்டர் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்னு வர்றப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா சைல்டு மோர்டாலிட்டியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு உத்தரப்பிரதேஷ். கேரளா கூடயும் தமிழ்நாடு கம்பேர் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் வந்து சைல்டு மோர்டாலிட்டி வந்து வெறும் 7 தான் இருக்குது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடுன்னு பார்க்குறப்ப 27 இருக்குது. பட் இது எல்லாமே உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 2 ஸ்டேட்லையும், கேரளா அண்ட் தமிழ்நாட்டிலையும் அதிகமான வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்க, ஃப்ரீ இன்ஃபார்ம்டு சாய்ஸ் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் நடந்திருக்கு அப்படின்னு மறுபடியும் ஒரு எவிடன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியை கொண்டு வந்தால் சைல்டு செக்ஸ் ரேஷியோ எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மாஸ் ஸ்டெரிலைசேஷன் நடக்கும். ஸ்டெரிலைசேஷன் நடக்கிறதுனால அந்த செக்ஸுவலிட்டி அபார்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி வந்து இந்தியாவில் செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அப்படிங்கிறப்போ செக்ஸுவலிட்டி அபார்ஷன்ஸ் இருந்தால் எல்லாருமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டியாக இருக்கிறதுனால எல்லாருமே மேல் சைல்டு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ மறுபடியும் இது வந்து ஒரு ரெக்ரெசிவ் மெஷராக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்கிறாங்கன்னா, சைனாவை சொல்கிறாங்க. சைனாவில் ஒன் சைல்டு பாலிசி நாங்கள் கொண்டு வந்தாங்க. அதனால எந்த அளவுக்கு அங்கே செக்ஸ் ரேஷியோ வந்து இப்படி வைடு கேப் கிரியேட் பண்ணுச்சு. ஈவன் இப்போ சோசியல் செக்யூரிட்டி மெஷரில் எப்படிலாம் அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்க ஓல்டு பாலிசி, இந்த மாதிரி எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓல்டு பாலிசி ரிவர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சைனா ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எதை பேசுகிறாங்கன்னா, புவர்னஸ், அதாவது பாவர்ட்டிக்கும் அதுக்கப்புறம் அதர் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்ஸ் அண்ட் தியரியில் ஆல்ரெடி நம்ம நிறைய ரீட் பண்ணியிருக்கோம். மார்க்ஸ் அண்ட் தியரியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாவர்ட்டி ப்ரீடிஸ் பாப்புலேஷன் சொல்லிட்டு, எங்கெல்லாம் பாவர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது பாவர்ட்டியை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் பண்ணோம்னா சோசியோ எக்கனாமிக் வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகும். இதுவே ஒரு பெரிய எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோரிலேஷனே யூபி கவர்மெண்ட் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொயர்சிவ் மெஷர் எடுக்காமல் கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு லா எனாக்ட் பண்ணியிருக்கணும், ரைட் டு ஹெல்த்துக்காக ஒரு ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணியிருக்கணும். ஈவன் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து அதை ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிளாக மாற்றுறதுக்கான ப்ரொவிஷன்ஸை அதில் அடாப்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஈவன் தேவிகா பிஸ்வாஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அதர் கேசஸில் இந்த வந்து உமனோட ரைட் டு ரீப்ரொடக்டிவ் சாய்ஸை வந்து அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் எப்போதுமே ஒரு இன்கல்ச்சர் பாலிசி கொண்டு வருவாங்க. அது வந்து ஒரு எக்கனாமியில் ஒரு டெவலப்மெண்ட் தான் கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு டைமில் விக்டிம்ஸை ப்ளேம் பண்ணாமல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ரோல் எடுக்கணும். ஈவன் உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணாமல் விட்டதுனால தான் இப்போ நிறைய டீரெகுலேஷன் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ விக்டிம்ஸை வந்து குவாரிஃபை பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் தான் அவங்களோட ஓர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க பாலிசி மெஷர்ஸை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் டு பி டிஸ்கஸ் டைட்டில் இந்த வேக்சின் ஸ்கேம்டர் ஆஃப் கொல்கட்டா. இந்த ஆர்டிக்கில் நம்ம கோத்ரூ பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்டில் எந்த ஒரு கான்க்ரீட் பாயிண்ட்ஸும் கிடையாது. பட் இதை வந்து நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியாக யூஸ் பண்ண முடியும். whenever you are writing an essay, இதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 4ல் எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட் ஒரு ரெஃபரன்ஸாக இதை நம்ம காமிக்க முடியும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியன் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரில் எந்த அளவுக்கு ஒரு லூப் ஹோல்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஸ்கேம் தான் இந்த ஸ்கேம்ஸ் ஆஃப் கொல்கட்டா. என்ன அப்படின்னா, இப்போ COVID-19 வேக்சினேஷன் ட்ரைனில் நிறைய ஸ்கேம்ஸ் வந்திருக்கு. ஒரு நார்மல் பர்சன் எப்படி வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற லூப் ஹோல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், ஒரு ஆர்கனைஸ் கிரைம் ஃபார்ம் பண்ண முடியும், ஃபார்ம் பண்ணி பீப்புள்கிட்ட இருந்து ஒரு மணியை வந்து அதிகமாக எடுத்து அவங்களோட பர்சனல் யூஸ் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியாக ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் அதர் ஏரியாஸ். பட் இஃப் யூ கம் டு த ப்ரிலிம்ஸ் செக்ஷன், இது ஒரு 2 டேர்ம்ஸை வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அமிகேசின் சல்ஃபேட் ஆசிட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசிட்டோனைன். ஸோ இது ரெண்டையும் நம்ம கோத்ரூ பண்ணோம். ஒய் பிகாஸ் இந்த 2 டெர்மினாலஜி நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கொடுத்து இது வந்து எதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, எப்போதுமே ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கும்போது எந்தெந்த மாதிரியான செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அண்ட் அதர் ஏஜென்சி வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிற பற்றியும் சொல்லியிருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து ஏன்னா ஒரு வேக்சினேஷன் ட்ரையில் பீப்புளை வந்து ஏமாற்றி அவங்களுக்கு வந்து பணம் வாங்கிட்டு ஊசி போட்டுருக்காங்க அப்படிங்கிறப்போ இது வந்து இட் இஸ் எ கிளியர் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ அந்த டைமில் எப்படி வந்து ஒரு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் உள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க.
ஸோ ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கிடச்சிருக்குன்னு கேட்டால் இந்த ஆர்டிக்கிள் வந்து நம்ம எடுக்க முடியாது. பட் எப்படி வந்து லூப் ஹோல்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு ஒரு மெக்கானிசம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் ஃபியூச்சர் நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற பற்றி தான் இந்த ஆர்டிக்கிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. Please go through this article. It will be helpful for your preparing of case study with respect to your essay and other important case studies with respect to general studies paper 4. These are for today's discussion. Please go through the highlighted newspaper. It will enhance your understanding of newspaper reading. Stay safe, stay motivated. Thank you.